இப்போ கூட்டணி கட்சிகள்ல இருக்கு. திமுக அண்ட் அதிமுக இவங்க நிறைய கூட்டணி கட்சிகள் உள்ள இருக்காங்க. கொள்கை சார்ந்த கட்சிகள் அப்படின்ற மாரி எடுத்து பண்றாங்களா? இல்ல யார் உள்ள வந்தாலும் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணுதா? தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நிலைப்பாடு தமிழ்நாடு வரலாறுல இது வரைக்கும் இருந்ததில்லை. கொள்கை சார்ந்த கட்சியை மட்டும்தான் கொண்டு வரணும் அப்படின்னு, எக்ஸப்ட் திருமாவளவன் விசிகே கட்சியை சொல்லலாம். அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை இப்போ அறிவிச்சிருக்காரு ஓப்பனாகவே. இதுக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தார். மதவாதத்தை முன்னெடுக்கக்கூடிய பிஜேபியோ, சாதிவாதத்தை முன்னெடுக்கக்கூடிய பாமகவோ எங்களை இருக்கிற கூட்டணியில் நாங்கள் சேர மாட்டோம் அப்படிங்கிறத ஓப்பனாகவே அறிவிச்சிட்டார். இப்போது மற்ற எந்த கட்சியும் அண்ணா இருந்த காலம் முதற்கொண்டு இப்போ வரைக்கும் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. தேர்தல் கூட்டணின்னு வரும்போது அந்த நேரத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக யாரை வேணாலும் கூட்டணியில் சேர்த்துப்பாங்க. பலத்தை நிரூபிக்கிறதுக்காக ஜெயிச்ச அடுத்த நாளே கழட்டி விட்டாலும் வாய்ப்பு இருக்கு. அதனால தேர்தல் கூட்டணியில அந்த கணக்கு இல்ல. பிசிகா பத்தி சொன்னீங்க, இந்த மாதிரி மதவாத அரசியலோ இல்ல சாதிவாத அரசியலையோ இருக்கும் இதுக்கு நான் கூட்டணி கட்சியா போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா திமுக கூட்டணியில இப்போ அவருக்கு கொடுக்கறது 8 தொகுதி கொடுத்திருக்காங்க. கொடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா 6 தொகுதி தனி தொகுதி கொடுத்திருக்காங்க, 2 தொகுதி பொது தொகுதி கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க சாதிவாரி அரசியல் இருக்கிறதால தனி தொகுதி விசிகாக்குன்னு சொல்லி அலகேட் பண்ணிருக்காங்க. பிரதிநிதித்துவம் வேணும்னும் போது கண்டிப்பா அப்படிதான் அரசியலை முன்னெடுக்க வேண்டியதா இருக்கு. தேர்தல் அப்படிதான் சந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னும் போது விசிகா அவங்களுடைய பெரும்பான்மையை யார்கிட்ட நிரூபிக்க முடியுமோ அந்த தொகுதியில் தான் போட்டியிட முடியும். அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தலித் மக்கள் அவங்களுக்கு அதிகமாக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுனால தனி தொகுதிகள் அவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பேச வேண்டியது 6 தனி தொகுதின்னு பேசுகிற 2 பொது தொகுதி ஜெயிச்சிருக்காரு. 2021 6 தொகுதி கொடுத்து 2 தனி தொகுதியில் ஜெயிச்சு 2 பொது தொகுதியிலையும் 100%. திருப்போரூரில் எஸ்எஸ் பாலாஜி, நாகப்பட்டினத்தில் ஆலூர் ஷானவாஸ். அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது தாண்டி இது ஓபிசிக்கான ஒரு கட்சி. நான் எஸ்சிக்கான தலைவர் அல்ல, நான் ஓபிசிக்கான தலைவர். நான் என்னுடைய குரல் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குரலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்டத்துக்கு திருமாவளவன் நடந்திருக்காருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு எழுச்சி தமிழரா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆயிட்டார். ஏன்னா 2 MP 2 MLA தனி சின்னத்தில் வின் பண்ணியிருக்காரு. இப்போ இதே தனி தொகுதி டிஎம்கே கிட்ட இருந்திருந்தால் டிஎம்கேவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை தான் கேண்டிடேட்டா நிப்பாட்ட முடியும், உதயசூரியன்ல. ஆனா அங்க பானை சின்னத்துல 6 பேரையும் 8 பேரும் பொது தொகுதி உட்பட 8 பேரை நிக்க வச்சுட்டு ஒரு தலைவன் எடுத்துட்டு போகிறாருன்னா அது ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு அரசியல் தானே. ஒரு சமூக நீதிக்கு அவருடைய ஹோல்டு என்ன, கன்சிஸ்டன்சி என்ன அப்படிங்கிற பார்வை தான்.